நிறைய பேருக்கு இப்படி ஒரு ரெசிபி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியுமான்னு தெரியல. தேர்ட் டைமாக ரிப்பீட்டடாக வீட்டில் செய்கிறேன்னா வந்து பார்த்துக்கோங்க. நோ ஆயில், சுகர், மைதா, நோ மெஷர்மெண்ட். ஆனால் ப்ரௌனி மட்டும் சூப்பராக வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு முட்டை, பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம கைக்கு வந்து வர்றதை அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஆனால் சூப்பராக ப்ரௌனி மட்டும் வந்துடும். ஸோ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வந்து சேர்த்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கொக்கோ பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ சுகர் வந்து இந்த ரெசிபிக்கு சேர்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம் பண்ணும்போது சுகர் சேர்க்கல. இந்த டைம் என் பையன் சுகர் வேணும்னு பக்கத்துலேயே நின்றுட்டு சொன்னதுனால குட்டிக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே பேக்கிங் ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களே வந்து இனி ரிப்பீட்டடாக வந்து செய்வீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி வெர்ஷனில் ஒரு ப்ரௌனி அப்படின்னு வந்து சொல்லலாம்.